ஹாய் காய்ஸ், இது எங்களோட மார்னிங் ரொட்டீன் தான். மண்டே மார்னிங் ரொட்டீன் இது. நைட்டே நான் ஊற வச்சேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து கிரைண்டரில் போட்டுடணும். ஃபஸ்ட் எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இதாகும். ஏன்னா நச்சுருக்கிறது அம்மா கிரைண்டர் கவர்மெண்ட் இது, அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருக்கும். கொஞ்சம் நான் அதில் உளுந்த போட்டு ஊற வச்சுட்டு வந்தாச்சுங்க. இந்த பக்கம் சமைக்க ரெடி பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ் இந்த பக்கம் அடுப்பில் வச்சாச்சு. இந்த பக்கம் வடை சட்டியில் லைட்டாக கடலை நான் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டு அதை லைட்டாக பொரிய விடணுங்க. லைட்டாக பொரிய விட்டது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடணும். கருவேப்பிலை போட்டதும் அதுவும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் வாழைக்காய் நீட்டமாக நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சிங்க. அது நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவினீங்கன்னா அது ஒட்டாது, அந்த பிசுபிசுப்பு இருக்காது. அதனால் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டு கொஞ்சோன்னு கல்லுப்பு தாங்க போடணும். மேக்ஸிமம் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது நல்லது. கல்லுப்பு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அப்புறம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 பொடி கொஞ்சோன்னு, அப்புறம் பிரியாணி தூள் லைட்டாக போடுவீங்க, அந்த ஸ்மெல்லு பட்டை கிராம் ஸ்மெல் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்புறம் ஜீரகத்தூள் அது லைட்டாக போடணுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, அது மாதிரி கசப்புத்தன்மை மாதிரி வந்துடும் அந்த ஸ்மெல்லுக்காக. அப்புறம் அந்த டேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை இருக்கும், அது நல்லாயிருக்கும், அதை போட்டுருணுங்க. அதையும் போட்டு லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பக்கம் வேக வச்சுட்டு வந்துடுங்க. இந்த பக்கம் உளுந்து போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஒயிட்டாக செம்மையாக வந்திருக்கு. நல்லா பஞ்சு போல் இருக்குங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் ஊற வச்சேன், ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் வடை போட்டு பாப்பா கொடுப்போன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் நல்லா அள்ளி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஊறினாலே நல்லா இருக்குங்க. இந்த பக்கம் நம்ம நைட்டு உப்பு போட்டு கழுவி வச்சோம் பார்த்திங்களா, அது பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக சூப்பராக இருக்குன்னு. நம்ம உப்பு போட்டு ஊற வச்சாலே மேக்ஸிமம் நல்லா அந்த அழுக்கு போய் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இட்லியும் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு அழகாக வரும். இந்த பக்கம் தயிர் சாதத்துக்கு தாங்க அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதை நான் வீடியோ எடுக்க கொஞ்சம் மறந்துட்டேன். என்னென்னா எண்ணெய் கொஞ்சோன்னு கடுகு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் 2 நீட்ட வாக்கில் வெங்காயம் போட்டு வதக்கிடணுங்க. அப்புறம் இந்த பக்கம் நேற்று வச்ச ரசம் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு பாக்கெட் தயிர் தாங்க போட்டேன். அப்புறம் அரை டம்ளர் தண்ணி ஊற்றாத பால், க்ரீன் பாலாக இருக்கணும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் அவருக்கு டீ வேணும்னு கேட்டாங்க, அதனால் இஞ்சி தட்டிக்கிட்டு இருக்கேன். டீ ஒரு பக்கம் வைக்கிறதுக்கு லைட்டாக சுடு தண்ணி, அதில் டீ தூள் போட்டு கொஞ்சம் இஞ்சியை போட்டு கொதிக்க விட்டுறணுங்க. சைட் பை சைடாக ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. மாவு எப்படி இருக்கா, அது எப்படி இருக்குன்னு உளுந்து எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை, ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ், இதுதாங்க எங்களோட லன்ச் மெனு. அப்புறம் பாப்பாவுக்கு சளி இருக்கனால அவளுக்கு கொஞ்சோன்னு ரச சாதம் தாங்க ஊற்றி விட்டேன், வேறு எதுவும் பண்ணல. ரசம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். வந்ததும் அப்புறம் நட்ஸ் அதை போட்டு ஏதாவது கொய்யாப்பில் அதை ஊட்டிக்கலான்னு சொல்லிட்டு 1 2 3 அழகாக சொல்லிகிட்ருப்பாங்க. அவ்வளோதாங்க. ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். பாய்.